நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. மீண்டும் நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க என்ற நிகழ்ச்சிக்கு இந்த வாரம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு தலைப்பு, நல்ல சமுதாயம் உருவாக உடனடியாக செய்ய வேண்டியது வருமுன் காப்பதா வந்தபின் தீர்ப்பதா. ஒரு ரஷ்ய கதை ஒன்று இருக்குது. ஒருத்தன் ஒரு குதிரையில் போய்கிட்டு இருக்கான். திடீர்னு குதிரையினுடைய கால் உடஞ்சி கீழே விழுந்துருது. குதிரை ஐயோ அப்படின்னு கத்துறான். எதிர்த்தாப்பில் இருக்க மலை திரும்ப ஐயோ அப்படிங்குது. மலையை பார்த்து திட்டுறான், நான் கீழே விழுந்ததை பார்த்து நீ ஐயோ நக்கல் பண்ணுறியா, உன்னைய கொன்றுவேன் அப்படிங்கிறான். மலை திரும்ப சொல்லுது, உன்னைய கொன்றுவேன். எதிரொலி, அடித்து பின்னி எடுத்து பிடுவேன், அடித்து பின்னி எடுத்து பிடுவேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது, என்னை பற்றி உனக்கு தெரியாது. என்னடா இந்த மலை நம்ம சொல்கிறதெல்லாம் திரும்ப சொல்லுதுன்னு கல்லை கொண்டு மலையை அடிக்கிறான். அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நீ மலைகிட்ட இப்படி சொல்லி பாடுறா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேளு. மலை திரும்ப உன்னை பார்த்து என்ன கேட்குதுன்னு பாரு. நல்லா இருக்கியா? மலை உடனே திரும்ப நல்லா இருக்கியா அப்படின்னு. என்னைக்கு நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா மலை திரும்ப சொல்லுது, என்னைக்கு நீ நல்லா இருக்கணும், நீ தாண்டா ஜெயிப்ப அப்படின்னு சொல்லு. மலை திரும்ப நீ தாண்டா ஜெயிப்பன்னு சொல்லுது. இது சாதாரண விஷயந்தான். இதிலேருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நம்ம என்ன மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்குமே ஒழிய, நம்ம முதல்ல மற்றவங்களுக்கு கொடுக்காம எதையும் மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடாது. நான் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்தா தான் எனக்கு அவங்க மரியாதை கொடுப்பாங்க. நான் யாரையும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திருப்பி மரியாதை கிடைக்கிற மாதிரி தெரியுமே ஒழிய அது உண்மையான மரியாதையாக இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, என்னை யாருமே இந்த ஊரில் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, மதிக்கவே மாட்டேங்கிறாங்கண்ணா. என்ன மதிப்புனா என்ன அர்த்தம்? ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா 10 பேர் ஓடியாந்து வாங்க 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 ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா 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 உட்காரியா இதுக்கு பேர் மதிப்பா? அல்லது உள்ளே வந்தோன்னே ஒரு 20 பேர் காலில் நெடுஞ்சாங்கரையா ஒழுகுறேன், எந்திரிக்கவே மாட்டாங்கிறேன், இதுக்கு பேர் மரியாதையா? காலில் உழுகிறது ஒரு மனிதனை மதிப்பது அல்ல, அவனை போட்டு தாங்குன்னு தாங்கிறது ஒரு மதிப்பு அல்ல. அப்போ ஒரு மனிதனை மதிப்பதுனா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு நீ அன்பு செய்து அவன் செலுத்துகின்ற அன்புக்கு நீ கைமாறாக அன்பு செலுத்தி அவன் மகிழ்ச்சியாக இருக்கிற நீ பார்க்குற பார்த்தீங்களா, அதுதான் ஒரு மனிதனை மதிப்பது என்பதற்கு அர்த்தம். ஒரு மனிதனை மதிப்பது. அதனால தான் இன்றைக்கி என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய தலைப்பு. நல்ல சமுதாயம் உருவாவதற்கு உடனடியாக நாம் செய்ய வேண்டியது வருமுன் காப்பதா வந்தபின் தீர்ப்பதா. பயங்கரமான தலைப்பு. வருமுன் காப்பதுன்னா என்ன அர்த்தம்? எல்லா விஷயத்தையும் வருமுன் நம்ம தடுத்துட முடியாது. ஒரு அப்பா பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு டூர் போகிறார். குற்றாலம் கன்னியாகுமரி போயிட்டு வரலாம்டா. அப்பா குற்றாலமா போகலாம்ப்பா. முந்தின நாள் பயலுக்கு தூக்கமே வரல, குற்றாலம்டா குற்றாலம்டா அப்படின்ட்டு பிள்ளையெல்லாம் படுத்து கிடக்கிறேன். அவங்க அப்பா காலையில் என்னென்ன எடுத்து வச்சார் தெரியுங்களா? குற்றாலம் டூர் போகிறதுக்கு துணிமணி எடுத்து வச்சார். பயலுகள்லாம் பார்த்தாங்க, என்னப்பா உங்களுக்கு ட்ரெஸ்ஸுடா? குற்றாலத்தில் குளிக்கிறதுக்கு பயலுகளுக்கெல்லாம் டவுசர் எடுத்து வச்சார். ஆஹா. குற்றாலத்தில் குளிக்கிறதுக்கு துவட்டுறதுக்கு துண்டு எடுத்து வச்சார். ஆஹா, அப்பா எல்லாத்தையும் அழகாக எடுத்து வைக்கிறார. அதுக்கப்புறம் என்ன எடுத்து வச்சார் தெரியுங்களா? புண்ணுக்கு போடுற மருந்து, அதாவது காயம் பட்டால் போடுற மருந்து பாட்டில் 2 எடுத்து வச்சார். கத்தி 1 எடுத்து வச்சார். பேண்டேஜ் துணி எடுத்து வச்சார். எதுக்குப்பா இதெல்லாம்? உனக்கு மண்டை கிண்டை உடஞ்சின்னா கட்டு போட வேணாமாடா? எப்பா போகிறப்பே மண்டை உடையும்னு சொல்லி கூட்டி போறியப்பா, உடஞ்சின்னா என்னடா பண்ணுறது? அதை விட என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த பாடியை கொண்டு போகிற ஃப்ரீசர் பாக்ஸ் கொடுப்பாங்கல்ல, அவன் ஃபோன் நம்பரை எழுதி வைக்கிறாரு. எதுக்குப்பா இது அப்படின்னு? யாராவது இறந்துட்டிங்கன்னா அப்புறம் அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு தானே எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கடுத்து ஆம்புலன்ஸ் நம்பர் எழுதுகிறாரு. அச்சோ எப்பா நாங்கள் குற்றாலத்துக்கே வரலப்பா, என்னப்பா போகிறப்பே ஆம்புலன்ஸ் நம்பர் எழுதுகிற, ஃப்ரீசர் பாக்ஸ் நம்பர் எழுதுகிற, பந்த போடுறவங்க நம்பர் எழுதிக்கிட்டு இருக்காரு. எதுக்குடா அப்படின்னா, டெத்து ஆயிடுச்சுன்னா அப்புறம் டக்குன்னு பந்தல்காரன் அங்கே போய் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. மொபைலில் கூப்பிட்டா நம்ம வர்றதுக்குள்ளே வீட்டில் பந்தல் போட்டுருவான்ல,
பயலுக பூரா அவங்க அப்பையும் காலில் விழுந்துட்டானுங்க. நாங்கள் குற்றாலத்துக்கே வரல சாமி, நீ வருமுன் காக்கிற முகரைய இப்படிலாம் வரும்னு எதிர்பார்த்து ஃபோன் நம்பரையும் பேண்டேஜ் துணியும் எடுத்து வைக்கிற அப்பனா அடிப்பானா அடிக்க மாட்டானா? எல்லா விஷயத்தையும் நம்ம எதிர்பார்த்து அம்புட்டுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடெலாம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி ஆகணும். அதுக்கு பேர் தான் வருமுன் காப்பது. நல்ல சமுதாயம் உருவாக உடனடியாக செய்ய வேண்டியது வருமுன் காப்பதா, வந்தபின் தீர்ப்பதா? மேரேஜ் என்றால் வீண் பேச்சு அல்ல, நடுவர் லியோனி ஐயா. கேட்டுக்கோங்க. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையிலேயே முக்கியமான தருணம் எது அப்படின்னா அதுதான் திருமணம். திருமணத்துக்கு முன்னாடியே 1000 தடவை யோசிச்சுக்கோங்க. திருமணத்துக்கு பின்னாடி ஒரு தடவை கூட யோசிக்கிற சான்ஸே உங்களுக்கு கிடைக்காது. ஐயா, இன்னைக்கு மலேரியா காய்ச்சல்ல பாதிக்கப்பட்டவங்களோட மனைவியோட டார்ச்சர்ல பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு மின்சாரம் தாக்கி பலியானவங்களோட எண்ணிக்கையை விட சம்சாரம் தாக்கி பலியானவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு நான் சொல்லல, கருத்து கணிப்பே அப்படித்தான் சொல்லுது. அதனால தான் திருமணத்துக்கு முன்னாடியே யோசிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். அதாவது ஆசை. இப்போ நீ சொன்ன பழமொழி பூரா நீ திருமணம் முடிக்க போகல, அப்போ உனக்கு ஒருத்தர் கணவனா நல்லவர் ஒருத்தர் கிடப்பார், அவர்கிட்ட சொல்லிடு நான் இப்படிலாம் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் மாதிரி கொடுத்து வச்ச மகாராஜ்யம் உலகத்தில் வேற யாருமே இருக்க முடியாது. ஐயா, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்ன்ற காலமெல்லாம் பஞ்சாப் பறந்து போச்சு. இப்பெல்லாம் ஆசை 6 நாள் மோகம் 3 நாளுங்கிற காலகட்டத்துக்கெல்லாம் நம்ம வந்துட்டோம். திருமணம் ஆகி அந்த பொண்ணு வரும், நாள் வரும், என்னங்க மண்டிக்கணும், என்னங்கன்னு எந்த பொண்ணு கூப்பிடுறதுல, டேய் இங்கே வாடா அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி கூப்பிட்டு நான் எங்கள் வீட்டில் காலையில் எழுவேன், எந்திரிச்சு சாப்பிடுவேன், என்னோட வேலையை நான் முடிச்சுட்டு போகிறதுக்கு எனக்கு டைமே பத்தாது. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு 5 மணிக்கு எழுந்து வாசு தெளித்து கோலம் போட்டு எல்லாருக்கும் டீ கொடுத்து எல்லாருக்கும் சமைச்சு பாத்திரம் வலிக்கி துணி துவச்சி அதை செஞ்சு இதை செஞ்சு நான் ரொம்ப டயர்டாயிடுறேங்க அப்படின்னு தன்னோட கஷ்டத்தை சொல்கிற மாதிரியே அந்த பொண்ணு ஆரம்பிக்கும். 2வது நாள் வரும், உங்கள் அம்மாக்கும் எனக்கும் சீரியல் பார்க்கும்பொழுது சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, 3ஆம் உலக போரை விட மோசமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் 3வது நாள் வரும், தனியாக பேசணும்னு கூட்டிட்டு போய் தனி குடுத்தனமே மொத்தமாக கூட்டிட்டு போயிடும். இன்னைக்கு திருமணத்துக்கு முன்னாடி ஆண்கள் யோசிக்காதனால தான் உறவுகளை தொலைத்து விட்டு இந்த சமுதாயம் நின்று கொண்டு இருக்கிறதுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு பெண் மாமியாரையும் மாமனாரையும் தந்தை தாயாக ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதாவது என்னன்னா, இந்த பிள்ளை வந்ததுலேருந்து மனைவிகளை போட்டு இப்படி பிச்சு உதறுதே, கணவன்கள்லாம் ரொம்ப உத்தமர்களான்னு கொடி கட்டி பறக்காதீங்க. நீங்கள் பண்ணுற சேட்டையெல்லாம் சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது, ஒரு வருஷம் பத்தாது, என்னோட இந்த ஒரு ஜென்மம் கூட பத்தாதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் கொஞ்சம் கண்ணே மணியே முத்தே பவளமே வைரமே ஃபோன் எடுக்கும் பொழுதெல்லாம் தங்கமேன்னு எல்லா ஜுவல்லரியிலையும் கொஞ்சனவன் திருமணத்துக்கு பின்னாடி சனியனே என்னோட பனியன் எடுத்துட்டு வா அப்படிங்கிறான். இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு. அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இந்த நம்மளோட பண்பாடு படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்ட கணவரை அத்தான் அத்தான் அப்படின்னு கூப்பிட்ற பழக்கம் ஒன்று இருக்குது. அந்த அத்தானுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து போட்டுட்டு வந்த என் தங்க சங்கிலியை அர்த்தான், நான் போட்டுட்டு வந்த தங்க லோலாக்கை அர்த்தான், நான் போட்டுட்டு வந்த எல்லாத்தையும் அர்த்தான், என் சந்தோஷத்தையும் அர்த்தான். அறுத்தாங்கிறது தான் காலப்போக்கில் அத்தான்னு மாறிடுச்சு. சார், யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. சங்க காலத்தில் கிடைச்ச தங்கமான வரிகள் சார் இது. இந்த வரிகளுக்கு உதாரணமாக எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம், எத்தனையோ உறவுகள் இருந்திருக்கலாம். ஆனால் அதில் உயிரோட்டமான ஒரே ஒரு உறவு கல்யாணத்தில் கணவனுக்கும் மனைவிக்கு ஏற்படக்கூடிய உறவு தான் சார். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலான்னு இருந்தேன், ஆனால் கண்டிப்பாக கேட்க மாட்டேன், உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு. எப்போ நீங்கள் இவ்வளோ அமைதியாக உட்காந்து இருக்கிறீங்களோ அப்போவே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு டெஃபினட்டாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஏன்னா இதுதான் புயலுக்கு பின்னே அமைதிங்கிறது. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கணவனுக்கு மனைவிக்கு எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கலாம் சார். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன சம்பவம். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது கல்யாணத்தன்னைக்கு உங்களுக்கு வேட்டி ஷர்ட்டை கொடுத்துருந்தாலும் சரி, கோட்டு ஷர்ட்டை கொடுத்துருந்தாலும் சரி, என்ன கலரில் சார் கொடுத்துருந்தாங்க? வேட்டி சட்டை, வெள்ளை வேஷ்டியும் வெள்ளை சட்டையும் போட்டு தான் கல்யாணம் மாப்பிள்ளையா நின்னேன். எதுக்கு இப்போ கேட்குறாத? ஒன்றும் இல்லை சார்.
கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளைக்கு வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த மனைவி கிட்ட அவர் மறைமுகமாக சொல்கிறார், இந்த பாருமா, இன்னையிலேருந்து நீ என்ன அடிக்கப்படாது, சமாதானமாக போயிடலாம், சண்டை இல்லாமங்கிறத மறைமுகமாக சொல்கிறதுக்கு தான் சார் மாப்பிள்ளைக்கு அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. என் வாழ்க்கையில் வெள்ளை வேட்டிக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்த ஒரு மனுஷன் நீ ஒரு ஆள் தாயா. சமாதான கொடியை பறக்க விட்றாங்களா ஆம்பளைய. சார் இது ஒரு விதத்தில் வருமுன் காப்பதாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த புருஷ முண்டாட்டிக்குள்ளே ஏற்படக்கூடிய அனுபவங்களை அழகழகாக சொல்லலாம். அனுபவத்துக்கு தமிழ் இன்னொரு அற்புதமான வார்த்தை இருக்குது சார், பட்டறிவு. அந்த பட்டறிவுன்றது வேற ஒன்றும் இல்லைங்க. பட்டறிவு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறமா பொம்பளைங்களுக்கெல்லாம் காஞ்சிப்பட்டு, ஆரணிப்பட்டு, தர்மாவரம் பட்டு இது எல்லாம் வாங்கி கொடுக்குற ஆம்பளைங்களுக்கு கஷ்டப்பட்டு, கலங்கப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, இதுக்கு பேர் தான் சார் பட்டறிவு. உங்களுக்கு தெரியாதா அது? இது பட்டறிவுங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எவ்வளவோ வரும். ஆனால் அதில் ஒரு பையன் அருமையாக படிச்சிருக்கான், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, கல்யாணம் முடிஞ்சுது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்டு கேட்குறான், டே மாப்பிள்ள, எனக்கு தெரியாமல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, எனக்கு எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல, ப்ளீஸ் கொஞ்சம் ஐடியா கொடுங்கடான்னு கேட்டான். அதுக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, டேய் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை நாங்கள் விட்டுருவோமா, முதல்ல ஒன்று மட்டும் செய், கல்யாணத்துக்கு அப்புறமா உன்னுடைய ஒய்ஃப் கிட்ட எதை காட்டினாலும் காட்டு, வீக்னஸை மட்டும் காட்டிடாத, ஸ்டடியாயிருன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். நாளே ஒய்ஃப் கிட்ட, ஹலோ எனக்கு தாகம் எடுத்துருச்சு, போய் இன்னும் 5 சொல்கிறதுக்குள்ளே தண்ணி எடுத்துகிட்டு வர, அதர்வைஸ் அப்படின்னா அந்த பிள்ளை பயந்துருச்சு. அதர்வைஸா, சரி இந்தாங்க தண்ணி, எனக்கு பசி எடுக்குது, இன்னும் 5 சொல்கிறதுக்குள்ள எனக்கு டிஃபன் கொண்டாந்து கொடுக்கணும், அதர்வைஸ் அப்படின்னா இந்த பிள்ளை பயந்துருச்சு. என்னடா இவன் அதர்வைஸ்லேயே பொழப்ப பண்ணுறானேன்னு. அதர்வைஸ்லேயே 6 மாதம் வாழ்க்கை ஓடிடுச்சு. அந்த பிள்ளை அம்மாவுக்கு ஃபோனை பண்ணுது, என்னம்மா இவன் எப்போ பார்த்தாலும் அதர்வைஸ் சொல்லியே என்ன கொள்றானேன்னு. அப்புறம் அந்த அம்மா அழகாக ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அப்புறம் அந்த அம்மா ஐடியாவை கேட்டு அந்த பிள்ளை வீட்டில் வந்தது. அன்னைக்கு நாள் வியாழக்கிழமை, அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை. நான் ஆஃபீஸுக்கு வழக்கம் போல் 10 மணிக்கு போகிறவன், நான் 8 மணிக்கே போனோம். அதனால் நீ காலையில் எந்திரிச்சு சரியாக 7 மணிக்கு எனக்கு சுடுதண்ணி காய வச்சு வைக்கிறேன், அதர்வைஸ் அப்படின்னா அந்த பிள்ளை சொல்லிச்சு, அதர்வைஸ் என்னையா பண்ணுவேன் அப்படின்னதும், நான் பச்சை தண்ணியை குளிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னான். இது ஒரு அறிவியா வாழ்க்கையில்? அனுபவத்தால் தான் ஐயா சுகமான அறிவுகளும் வாழ்க்கையில் இனிமேல் நிம்மதியாக கல்யாணம் முடிக்கலாம். அதர்வைஸ் நீ வாழ்க்கையின் தத்துவத்தை நல்லா புரிஞ்சிருக்க. நன்றிங்க ஐயா. உங்களை எப்பெல்லாம் பார்க்குறோமோ உங்களுடைய பாட்டை கேட்கணுன்ற ஆவல் எங்களுக்கு எப்பவுமே இருக்குது. அது உங்களோட சேர்ந்து பாடணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஒரு லட்சியங்க. இன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா புருஷன் பொண்டாட்டியோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு பொண்டாட்டி பாடுறா புருஷனை பார்த்து, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பாடுறா தெரியுங்களா? கையளவு நெஞ்சத்தில் கடலளவு ஆசை வச்சேன், கையளவு நெஞ்சத்தில் கடலளவு ஆசை வச்சேன், ஆசை போதாதையா என் பாசம் மாறாதையா, நான் கேட்டா எல்லாமே கிடைக்கும் உன்னால இதுதான் வேணும் ஐயா. ஹை ஹை பாப்பா, ஹை ஹை பாப்பா அப்படின்னு பாடுறாங்க ஒரு பொண்டாட்டி. ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டு மோசம் போய் நிக்கிறண்டி, சொன்னா தீராதடி என் சோகம் மாறாதடி, நீ கேட்டா உன்னால கரைக்கும் என்னால நான் தாண்டியடி. சார் இப்போவே சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நம்ம தலைப்போட ஒன்றி வந்துட்டீங்க. இந்த பாட்டு எவ்வளோ அழகாக நீங்கள் எனக்காக கொடுத்தீங்க. இந்த பாட்டை ஒரு 10 நாளைக்கு முன்னால் நீங்களும் நானும் உட்காந்து ஒரு டியூனை போட்டு ஒரு வரிகளை எழுதியிருந்தா அந்த பாட்டு விளங்காமல் போயிருக்கும். இன்றைக்கி இந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தலைப்போட சிச்சுவேஷனை சேர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணதுனால தான் சும்மா டாப் டக்கரை நம்ம பாட்டு போயிட்டு இருக்குதுங்க. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்ம நாட்டில் இருக்கிற முதல் பிரச்சனை தண்ணி பிரச்சனை தாங்க ஐயா. குளிக்கிறதுக்கு 5-6 பக்கெட்டும் துணி துவைக்கிறதுக்கு 10-15 பக்கெட்டும் வேஸ்ட் பண்ணுவாங்களே தவிர அதை சேமிச்சு வைக்கணுன்ற அறிவு ஒருத்தருக்கு கூட கிடையாதாயா. அப்படிதான் நான் ரோட்ல எதிர்பாராத விதமா போயிட்டு இருக்கேன். தண்ணி இல்லைன்னு 2 பொம்பளைங்க முடிய பிச்சு அடி போடுறாங்களே சாமி, அதை பார்க்க முடியல. இந்த மாதிரி போனா கண்டிப்பா இந்தியா 2050 தண்ணி பிரச்சனையை சந்திக்கத்தான் போகுது. இந்தியா பஞ்சத்துக்கு உள்ளாகத்தான் போகுது. வருங்காலத்துல தங்க திருடு போகுதோ இல்லையோ தவிர
தண்ணிங்கிறது ஒன்று திருடு போய் தான் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் அப்படியே யூத்துன்ற நினப்பில் அப்படியே படிக்கட்டில் போகும்போது காற்று வாங்கின்னு போகிற மாதிரி நினப்பு, அப்படியே ஸ்டைலுங்கிற நினப்பு. இந்த காலத்து பசங்க எப்படி தெரியுமா, அப்படியே படிக்கட்டில் உள்ள இடம் இருக்கும் ஆனால் உள்ளே போய் உட்கார மாட்டாங்க, அப்படியே படிக்கட்டில் நிச்சயம் தான் பயணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஐயா. ஒரு இளைஞன் அவனுடைய குறிக்கோள் என்னன்னா மாரத்தானில் ஓடி முதல் பரிசு வாங்கணுங்கிறது அவனுடைய குறிக்கோள். ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கான், பஸ்ஸில் போகும்போது படிக்கட்டில் நிச்சு பயணம் பண்ணிட்டு போகிறான். அவங்க அம்மா சொல்கிறா முதல் நாள் பார்த்துட்டு, தம்பி இந்த மாதிரிலாம் படிக்கட்டில் நிச்சுட்டு பயன் போகாதது, ட்ராவல் பண்ணிட்டு போகாதடான்னு சொல்கிறான். ஆனால் அவன் கேட்கல. அடுத்த நாள் அதே மாதிரி தான் போகிறான். அந்த டிரைவர் சொல்கிறான், தம்பி உள்ளதான் இடம் இருக்குதுல்ல, உள்ளே வந்து உட்காரு, எதுக்கு படிக்கட்டில் நிச்சுட்டு வரேன்றான். யோ நாங்களா யூத்து அப்படிதான் பண்ணுவான், நீ யார் எங்களை கேட்கறதுக்கு அப்படின்றான். அவரே கூட்ட நெரிசலாக இருக்கும்போது தவறி விழுந்து அவனுடைய 2 கால் போயிருச்சு. அப்போ டிரைவர் சொல்கிறான், யூத்து யூத்துன்னு ஏன் இப்போ பூத்துங்க நேரமில்ல ஒரே இடத்துல உட்காருக்கு நிலம் வந்துருச்சேன்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், அம்மா நீ சொல்லும் போது நான் கேட்கல, அதுக்கப்புறம் நான் இப்போ என் கால் உடஞ்சி நான் ஃபீல் பண்ணுறேன், இப்போ சொல்கிறேன், வந்த அப்புறம் அவனால் தீர்க்க முடியல, வரத்துக்கு முன்னால் அவங்க அம்மா சொல்லியிருக்கும் போதே அவன் கேட்டிருக்கணும் இல்லையா, அதனால தான் இந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம். சமையல் மோசமானால் ஒரு நாள் கஷ்டம், அறுவடை மோசமானால் 1 வருஷம் கஷ்டம், விவாகம் மோசமானால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் தான். ஒரு பொண்ணுக்கு திருமணம் செய்யணும்னா மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனா, குடிக்கிறவனா இல்லை கெட்ட பழக்கம் உள்ளவனான்னு எதுக்கு விசாரிக்கிறாங்க? எதிர்காலத்தில் நம்ம பொண்ணுக்கு எந்த ஒரு கெடுதலும் வரக்கூடாதுன்னு தான் விசாரிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பையனை பற்றி எந்த ஒரு விசாரிக்காம திடீர்னு கல்யாணம் பண்ணிட வேண்டியது தானே. எதுக்காக விசாரிக்கிறீங்க? கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். இதனால தான் அவங்க விசாரிக்கிறாங்க. அடுத்து ஊழல், லஞ்சம் வாங்குவதும் குற்றம், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம்னு சொல்கிறாங்களே தவிர லஞ்சம் வாங்குறதே அவங்க கவர்மெண்ட் தான். நீ இப்போ போய் ஒரு அப்ளிகேஷனில் ஃபார்ம் வாங்கணுமா 1000 ரூபாய் எடு, ஒரு ஃபார்மில் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் வாங்கணும்னா சைன் வாங்கணும்னா 5000 ரூபாய் எடுன்னு கேட்குறாங்க. மீனின் தலையிலிருந்து துர்நாற்றம் தொடங்குகிறது, ஊழல் உயர் வட்டாரங்களில் இருந்து தான் தொடங்குகிறது ஐயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எக்ஸாம் வருது, எக்ஸாம் தான் லாஸ்ட்டாக வருது, அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம், இப்போ எதுக்கு படிச்சுக்கிட்டுன்னு சொல்லி விட்டுருவாங்க. கடைசியாக போக போக மூட்டை கணக்காக சேர்த்து வச்சுப்பாங்க. அதனால தான் ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க, அரை மணி நேரம் படிப்பு அதிலும் அரட்டை சிரிப்பு, ஆசிரியர் வந்தால் நடிப்பு, ரிசல்ட் வந்தால் துடிப்பு. எதுக்காக துடிக்கணும்? எக்ஸாமுக்கு முன்னாலே ஒழுங்காக படிச்சுருந்தா துடிக்க வேலையே கிடையாது இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதி. நம்ம காலத்துலேருந்து ஜாதி வைரஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. அதுக்கு ஒரு பாட்டு இருக்கையா, சாதிக்க வேண்டுமா சாதியை விட்டுவிடு, மனிதனாக வேண்டுமா மதத்தை விட்டுவிடு, ஏழ்மை என்றும் தாழ்மை என்றும் எவனும் இல்லை, தாழ்ந்த ஜாதி என்பது இந்தியாவிலே இல்லை என இந்தியா முன்னேற வேண்டும் என்று எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஐயா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. நேரு காந்தி எல்லாம் அகிம்சை வழியில போராடும் போது ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு வீரமான இளைஞர் படையை உருவாக்கி அந்த ஆங்கிலேயரை ஓட ஓட விரட்டினாருங்கய்யா. ஒரே ஒரு இந்தியரை பார்த்து அந்த ஆங்கிலேயர் கூட்டமே பயந்துச்சுங்கய்யா. அப்படிப்பட்ட ஆங்கிலேயரை விரட்டின நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன நினைச்சாரு, பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு வேணும்னு சொல்லி, இந்தியா சுதந்திரம் வேணும்னு சொல்லி போராடினால்தான் அந்த ஒருத்தரை பார்த்து அந்த நாடே பயந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உடனடியாக தீர்வு கண்டுபிடிக்கணும். ஐயா, இப்பெல்லாம் காதல் திருமணம் அதிகமாக நடக்குது. ஏன்னு தெரியுங்களா? முன்னெல்லாம் காதல் திருமணம் பண்றவங்க அவங்களோட பொண்ணோட அப்பாவை பார்த்து பயப்படுவாங்க. எங்க அருவாள் எடுத்து வெட்டிடுவாங்களோ, டாடா சுமல ரவுடியா வந்துருவாங்களோன்னு சொல்லி பயப்படுவாங்க. இப்பெல்லாம் பயப்படுறதே இல்லைங்க. ஏன் மாமனார் தானே, ஏன் மாமியார் தானே, அடிக்கட்டும் உதைக்கட்டும், என்னப்பா என் மாமனார் அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு உரிமையோட சொல்றதுனால தான் எனக்கு காதல் திருமணம் அதிகமாக வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லையா, இன்னும் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். என்னுடைய மாமா சொன்னாங்க, +2 முடிச்சோடனே இவனெல்லாம் வேலைக்கு அமைச்சிரு, படிக்க லாக்கில்ல, படிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா தான் படித்தேன், நல்லா தான் மார்க் வாங்கினேன். இருந்தாலும் அவங்க போக சொன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்களுக்கு சொன்னாங்கய்யா. அப்பா சொன்னார், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா அதை விட ஒன்று சொன்னாங்க, இன்னைக்கு உன்னை கேவலப்படுத்தின அதே மாமா நாளைக்கு
இதோ டிவியில் வரானே இவன் என் தங்கச்சி பையன், இன்னைக்கு பேப்பரில் ஃபோட்டோ வந்திருக்கேன் இவன் என் தங்கச்சி பையன்னு சொல்கிற அளவுக்கு நீ உயரணும்னு சொல்லி என்னை படிக்க வச்சாங்கய்யா. அதனால தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கேங்கய்யா. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் நீங்கள் அம்மா நினச்சதுனால தான் நடந்தது. ஐயா, இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறோம், இப்போலாம் எல்லா சமூகத்தினரும் உள்ளே போகிறோம். ஒரு காலத்தில் அது நல்ல, ஒரு காலத்தில் இந்த சமூகம் மட்டும்தான் உள்ளே போகணுன்னு இருந்தபோது ஒரு ஈரோட்லேருந்து ஒரு சிங்கம் வெகுத்துண்டு எழுந்துச்சிங்கய்யா, தந்தை பெரியாருன்னு. வைக்கத்தில் போனாரு, போராட்டம் பண்ணாரு, அனைத்து ஜாதியினர் உள்ள சமூகமா உள்ள போகணும்னு சொல்லி தீர்ப்பு கொண்டு வந்தாருங்கய்யா. அதனாலதான் இன்னைக்கு எல்லா சமூகத்திலும் ஒன்னா உள்ள போய் சாமியை கும்பிடுறோங்கய்யா. நம்ம அது மட்டும் இல்லையா, பேரறிஞர் அண்ணாவை நம்ம பார்த்துருப்போம். இந்தி போராட்டம் நடத்தி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த சமயத்துல இந்தி மொழி கட்டாயமா வச்சிருக்கணும்னு சொல்ல மத்திய அரசை எதிர்த்து இந்தி மொழி எங்களுக்கு வேண்டாம், தமிழ் இங்கிலீஷ் மட்டும் போதும்னு சொல்லி இருமொழி திட்டத்தை கொண்டு வந்தாருயா. பயப்படலை, மத்திய அரசை பார்த்து பயப்படவே இல்லை. அவர் வருமுன் காப்போன்னு நினைச்சிருந்தா இருமொழி திட்டத்தை மட்டும் கொண்டு வந்திருப்போம். மத்திய அரசு கிட்ட இருந்து சலுகை வந்திருக்குமா, மத்திய அரசு கிட்ட இருந்து திட்டம் நமக்கு வந்திருக்குமான்னு அவர் யோசிச்சிருந்தார்னா இந்தியை கொண்டு வந்திருப்பாரு. ஆனா தமிழ் மொழிக்கு ஒரு அழிவு வந்திருக்கும். ஆனா எதுக்கும் பயப்படுங்களையா, இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு இருமொழி திட்டம் தான் சொல்லி கொண்டு வந்ததுனால தான் இன்னும் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கு. அவருடைய தம்பியா ஒருத்தர் வந்தாருங்கய்யா, தமிழ் மொழி அழிஞ்சிரும் ஊரூரா சொல்லும் போது தமிழ் மொழிக்குன்னு ஒரு அங்கீகாரம் நான் கொண்டு வரணும், தமிழை செம்மொழியா ஆக்குனாருங்க இல்லையா.